நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். எப்படி எழுதுனேன் அப்படின்னா, கல்யாண மாலை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க சன் டிவியில். அதை நடத்தக்கூடிய கல்யாண மாலை மோகனனுடைய நெருங்கிய நண்பர், அதனுடைய இயக்குனர் திருமதி மீரா நாகராஜன் அவர்கள், அவங்க கல்யாண மாலைன்னே ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தாங்க. அதாவது இந்த வரன்கள் தேடுவதற்காக. அதில் நீங்கள் ஏதாவது ஒரு இது எழுதுங்களேன் தொடர்ந்து அப்படின்னாங்க. அது மாதம் மாதம் வரக்கூடிய பத்திரிக்கை. அதில் நான் அவங்க பட்டிமன்றம் தனியாக போடுவாங்க, இந்த பத்திரிக்கை நடத்துவாங்க. இப்போ நான் எப்படி எழுதுனேன் அப்படின்னா, இப்படி எழுதுறேன், நான் பயணத்தை பற்றி எழுதுறேன் அப்படின்னேன். சரின்ட்டாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 நிலம் தமிழ்நாட்டில் இருக்குது. குறிஞ்சினா மலை சார்ந்த இடம், முல்லை காடு சார்ந்த இடம், மருதம் வயல் சார்ந்த இடம், நெய்தல் கடல் சார்ந்த இடம், பாலை தமிழ்நாட்டில் கிடையாது. இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நான் நாவல் எழுத மாதிரி ஆரம்பித்தேன். வகுப்பறையில் தொடங்குங்க. இது கல்யாண மாலை பத்திரிக்கையில் வந்தது. வகுப்பறையில் தொடங்கும். அப்போ மாணவர்கள்ட்ட டூர் போகிறத பற்றி நான் சொல்லுவேன். என்ன சார் சும்மா சொல்லிகிட்டே இருக்கீங்க, போயிட்டு வந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு. கட் பண்ண உடனே சினிமா மாதிரி அடுத்த 2வது வாரமே என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்லூரி மாணவர்களோடு சேர்ந்து ஆசிரியர்களும் நானும் பயணம் போவோம். எங்கே ஆரம்பிப்போம்? குற்றாலம் மலையில் ஆரம்பிப்போங்க. குற்றாலம் மலை எங்கே போய் தெரியுமா முடியும் கதை? கடலில் போய் முடியும். எங்கே? குமரி, அதாவது முட்டத்தில் போய் முடியும். இதுக்கு முன்னுரை கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, என் நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள். அந்த முன்னுரையில் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லியிருப்பாருங்க. நான் தென்காசி கோயிலை பற்றி எழுதியிருப்பேன். பராக்கிரம பாண்டியன் அந்த கோயிலை கட்டின பற்றி எழுதியிருப்பேன். அதில் ஒரு ஆச்சரியமான செய்தி இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கோயிலில் இருக்கக்கூடிய, நான் கட்டிட்ட அந்த கோயிலை, ஒருவேளை பிற்காலத்தில் இந்த கோயிலுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு ஒரு செங்கல் கீழே விழுகுமே ஆனால், அதை எடுத்து யார் அந்த இடத்துல வைக்கிறாங்களோ அவருடைய திருவடிகளை என் தலைமீது தாங்குகிறேன் அப்படின்னு எழுதியிருக்காருங்க. இது அந்த கல்வெட்டு அங்கே இருக்குது. சொன்ன மாதிரியே பிற்காலத்தில் அந்த கோயில் ஒரு இடி விழுந்து இதாகி அப்புறம் பிற்காலத்தில் தான் அதை கட்டினாங்க. இப்போ இந்த இதுக்கு முன்னுரை எழுதுகிற கமலஹாசன் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இந்த மாதிரி எண்ணம் மட்டும் இருந்திருந்தா நாம் ஏன் எந்த ஒரு மதத்தினுடைய இதையும் போய் இடிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பார். நல்லா முன்னுரை கொடுத்துட்டு அவர் ஒரு வார்த்தை எனக்கு சொன்னார். இதை நீங்கள் 13 வாரமாக நம்ம எழுதுகிற மாதிரி 1 வருஷத்துக்கு எழுதியிருக்கிறீங்க, இதை அப்படியே எபிசோடாக பண்ணலாம் அப்படின்னார். அதாவது சன் டிவியில் வரதா இருந்தால் அல்லது ஜெயா டிவியில் வரதா இருந்தால் இதை சினிமா மாதிரி குறுந்தொடர் மாதிரி எடுக்கலான்னு அருமையான யோசனை சொன்னவர் அவர் தான். இப்போ நீங்கள் பாருங்களேன், குற்றாலம்னு வச்சுக்கோங்க. போன உடனே குற்றாலத்துக்கு குளிக்க போகிறதுக்கு முதல்ல நான் குற்றாலத்தினுடைய தன்மையை சொல்லுவேன். இது தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் பாடினது. வம்பாறு குன்றம் நீடுயர் சாரல் வளர்வேங்கை அப்படி நான் சொல்லுவேன். இன்னொரு பேராசிரியர் சொல்லுவாங்க, ஏங்க குற்றால குறவஞ்சி இங்கே தானே பாடினது, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் அப்படின்னு. உடனே இன்னொருத்தர் சொல்லுவார், ஏன் அது மட்டுமா, ஓடக் காண்பது பூம்புணல் வெல்மம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம், வாடக் காண்பது மின்னார் மருங்கள், வருந்த காண்பது சூழலை சங்கு, போடக் காண்பது பூமியில் வித்து, புலம்ப காண்பது கிண்கிணி கொத்து அப்படிம்பார். முக்கூடர் பள்ளி இங்கே தானே அங்கே வந்தது, மழை பெய்கிறத பற்றி பாடினது இங்கே தானே அப்படின்னு சொல்லி நாங்கள் இலக்கியம் பேசுவோம். அதுக்குள்ளே ஒருத்தர் என்ன சொல்லுவார், பாவை விளக்கு படம் இங்கே தானங்க எடுத்தாங்க, ஆயிரங்கன் போதாது வண்ணக்கிளியே குற்றால அழகை நாம் காண்பதற்கு வண்ணக்கிளியேங்கிற பாட்டு எடுத்தது இந்த இடம் தானே. உடனே இன்னொருத்தர் சொல்லுவார், நீங்கள் பழைய படத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, இப்போ வந்த படத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் காலத்து படமான பூவா தலையால் பூவா தலையாக போட்டால் தெரியும் நீயா நானா பார்த்து விடுன்னு ஒரு பாட்டு வரும். அதில் அந்த குற்றாலத்தில் எடுத்த காட்சியெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த 4 வகையான செய்தியும், பக்தியை ஒருவர், வரலாற்றை ஒருவர், இலக்கியத்தை ஒருவர், தற்கால சினிமாவை ஒருவர் என்று 4 பேரும் சொல்ல, அதில் கடி கருப்பு அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். ஒரு பையன் எப்போ பார்த்தாலும் அறுவை ஜோக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த அறுவை ஜோக்கு வந்தாலே அந்த 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 வாரம் அவ்வளோ அருமையாக இருக்கும். எப்படின்னா, ஒரு இடத்துல சொல்லுவான், எப்படி பாரதியார் பெண்கள் போலீஸ்காரங்கள தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படிமா. எல்லா பிள்ளைகளும் ஆச்சரியமாக கேட்கும், இது வரைக்கும் இப்படி நான் கேள்விப்பட்டதே இல்லையே, பெண்கள் போலீஸ்காரை தொடக்கூடாதுன்னு பாரதியார் எப்படி சொல்லுவார் அப்படின்னு நான் கேட்பேன். உடனே அவன் சொல்லுவான், ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் அப்படிமா. ஏட்டுன்னா அவர் சொன்னது ஏடு, இவன் போலீஸ் ஏட்டை வச்சுக்கிட்டு அப்படி சொல்லுவான். இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன நல்ல நகைச்சுவைகள், நல்ல பாடல்கள். நடுவில் ஒருத்தர் சேருவார், அவர் எல்லா கோயில்லையும் பாட்டு பாட வருவார். அவரோட சேர்ந்து அவரையும் கூட்டிக்கிட்டு அப்படியே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே குறிஞ்சிக்கு போய் முல்லைக்கு போய் அப்படியே நம்ம கடற்கரைக்கு போய் அந்த பஸ்ஸு கிளம்புற போது
அந்த அதில் கூட வந்து சில பேர் இறங்கி போவாங்க, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படிம்பாங்க. விடைபெறுகிறோம் அப்படின்னு சொல்லி பஸ்ஸு கிளம்புதுன்னு நான் சொல்லுவேன் பாருங்கள். உண்மையிலேயே இந்த 5 இடத்துக்கும் நம்ம போயிட்டு வந்த மாதிரியான ஒரு திருப்தி அதில் இருக்குங்க. இலக்கிய சித்திரங்களும் கொஞ்சம் சினிமாவும் அப்படிங்கிற இது ஆனந்த விடன் வெளியீடாக வந்தது. இப்போவும் கூட நீங்கள் அந்த புத்தகத்தை பார்க்கலாம், படித்து பாருங்கள். பயணப்படுற சந்தோஷம் கட்டாயமாக இருக்கும். நான் சொல்ல போகிற புத்தகம் சந்தித்ததும் சிந்தித்ததும். இது நான் எழுதின புத்தகங்கள் ஒன்று. மொத்தம் ஒரு 17 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அதில் இந்த புத்தகமும் ஒன்று. இதுவும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு பத்திரிகைகளில் நான் எழுதின அந்த கட்டுரைகளுடைய தொகுப்பு தான் இது. என்னுடைய இனிய நண்பர் பத்திரிகையாளர் திருமலை அவர்கள் இதற்கு முன்னுரை வழங்கியிருக்கிறார். இது மொத்தம் 10 கட்டுரைகளை கொண்டதாக இருக்குது. அதில் ஒரு ஆச்சரியம் பார்த்திங்கன்னா, அதில் ஒரு 3 கட்டுரை வந்து கமல் அவர்களை பற்றியே இருக்குது. ஒன்றும் இல்லை, அமுதசுரபியில் ஒரு தீபாவளி மலர் எழுதியிருப்பேன், கல்கியில் ஒரு தீபாவளி மலர் எழுதியிருப்பேன். இந்த மாதிரி எழுதின விஷயங்களை எல்லாம் நான் இதில் தொகுத்துருக்கிறேன். அதே போல் இன்பச் சுற்றுலாவும் 23 அடிகளும் அப்படின்னு எழுதியிருப்பேன். அது என்ன அப்படின்னா, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப நம்ம சுற்றுலா போகிறோம்னு சொன்னால் நம்மளை எப்படி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போவாங்க டீச்சர்ஸ், ரொம்ப டென்ஷனாக இருக்கிறது அவங்க தான். நான் கூட கொடைக்கானலில் பார்த்தேன், ஒரு பள்ளி வந்து இறங்குது, அந்த இவங்களும் கையில் கோவத்தோடையும் வேகத்தோடையும் இறங்குறாங்க. ஒரு வாத்தியார் ஒரு பையனை பிடிச்சி சொல்கிறாரு, எங்கேயும் போயிடக்கூடாது, அந்த பக்கம் போகக்கூடாது, இந்த பக்கம் போகக்கூடாது, சுற்றி பார்த்தேன்னா உன்னை கொன்றுருவேன் அப்படின்னாரு. அதுக்கு தான் வந்திருக்காங்க எட்டி பார்க்க சுற்றி பார்க்க. அதில் சோகமாக இருந்த ஒரு பையனை கூப்பிட்டு நான் கேட்டேன், உனக்கு இந்த டூர் பிடிக்கலையான்னு கேட்டேன். அவன் ரொம்ப சோகத்தோடு என்ன சொன்னான்னா, இல்லை போனவுடனே இதை பற்றி ஒரு கட்டுரை எழுத சொல்லுவாங்க, நீ சென்று வந்த இன்ப சுற்றுலா பற்றி ஒரு கட்டுரை வரைக்கன்னு. அதை நினச்சி நான் பயந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்க. இதே இது அப்படியே நீங்கள் உள்டாவை பாருங்கள். கல்லூரியில் படிக்கிறப்ப நான் வாத்தியாரம் ஆன பிறகு பையங்களை கூப்பிட்டு டூர் போனேன். என்னே அவங்க படுத்தின பாடு இருக்கு பாருங்க, அடையாப்பா. அதைத்தான் நான் வந்து அதை அருமையாக சொல்லியிருப்பேன். இன்ப சுற்றுலாங்கிறது பள்ளிக்கூடத்தில் நாம் போகிறப்ப வாத்தியார்கள் பதவதப்பாக இருந்தாங்க. கல்லூரிக்கு நான் பேராசிரியர் வந்த பிறகு என்னுடைய மாணவர்கள் எப்படி என்னை பாடாப்படுத்துகிறாங்கிற விஷயத்த ரொம்ப இயல்பாக சொல்லி வச்சுருப்பேன். இன்னொரு கட்டுரை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்டிமன்ற தமிழ் பற்றி அதில் பற்றி சொல்லியிருப்பேன். கமல் அவர்களை பற்றி சொல்கிறப்ப தசாவதானி அப்படின்னு அவரை பற்றி சொல்லியிருப்பேன். தசாவதாரா அவர் நடித்த படம் நமக்கு தெரியுங்க. தசாவதானின்னா என்ன அப்படின்னா, ஒரே நேரத்தில் 10 வேலையை செய்யக்கூடியவங்களுக்கு தசாவதானின்னு பேர். இப்போ உதாரணமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இங்கேருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டாருன்னா அதுக்கு பதில் சொல்லணும், அந்த பக்கத்தில் இருந்து ஒருத்தர் கணக்கு போட்டாருன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணணும், பின்னாடி இருந்து முதுகில் ஒருத்தர் இப்படி குச்சியால் தொட்டுக்கிட்டே இருந்தாருன்னா எத்தனை தடவை விட்டார்னு சொல்லணும், கீழே ஒருத்தர் உட்காந்து மணி அடிச்சுக்கிட்டே இருப்பார், அந்த மணி எத்தனைன்னு சொல்லணும். இப்படி 8 வேலையை செஞ்சால் அஷ்டாவதானி, 10 வேலையை செஞ்சால் தசாவதானி, 16 வேலையை செஞ்சால் சோடசாவதானி, 100 வேலையை செய்யக்கூடிய ஆட்கள் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பேர் சதாவதானின்னு பேர். சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் வாழ்ந்த நாடு இந்த நாடு. கமல் அவர்கள்ட்ட என்ன சிறப்பு அப்படின்னா, இயல்பாக வந்து அவர் முதல்ல குழந்தை நட்சத்திரமாக வந்தார். பிறகு டான்ஸ் மாஸ்டர் தங்கப்பட்ட போய் உதவியாளராக இருந்தார். அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் சேர போகிறேன்னு முதல்ல போய் சொன்னாராம். அப்போ பாருங்கள், இவர் நட்சத்திரமாக வர்றாரு, டான்ஸ் மாஸ்டராக இருக்கிறாரு. அது தவிர ஸ்டண்ட்டு காட்சிகள் தானே அமைச்சுக்கிடுவார், அற்புதமாக கதை எழுதுவார், வசனம் எழுதக்கூடிய ஆற்றல் இவருக்கு ரொம்ப நல்லா உண்டு. பாடல் நிறைய பாடல் அவரே எழுதியிருக்கிறார் சொந்தமாக. ஒன்றை விட இந்த உலகத்தில்ங்கிற பாட்டெல்லாம் அவர் எழுதினது தான். உன்னை காணாத அப்படிங்கிற அந்த விஸ்வரூபத்தில் வரக்கூடிய பாடல் அவர் எழுதின பாட்டு தான். அப்போ பாடுவேன். இது தவிர தானே பாடக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. இப்போ ஏன் ஒரு படத்தில் விக்ரம் கே வந்து இவர் பின்னாடி பாடியிருப்பார், ஒரு ஆச்சரியமாக இருக்கும், பின்னணியும் பாடியிருப்பார். அப்போ நடனம், பாட்டு, சண்டை, கதை, வசனம், டைரக்ஷன், நடிப்பு, 10 துறைகளில் அவர் தன்னை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவருங்கிறதுக்கு தசாவதானி கமல்னு எழுதியிருப்பேன். அதே மாதிரி மேடை தமிழ் பற்றி நான் சொல்லி பட்டிமன்றத்தில் எப்படியெல்லாம் தமிழ் அழகாக இருக்குது அப்படின்னு முடிச்சுட்டு கடைசி கட்டுரை எப்படி முடிச்சிருப்பேன்னா, மதுரை அன்றும் இன்றும் என்றும் அப்படின்னு சொல்லிட்டு 2000 வருஷத்துக்கு முதல்ல மதுரை எப்படி இருந்தது அப்படின்னா, இரவு நேரத்தில் கடைகள் இருந்தன, அல்லங்காடிகள் இருந்தனன்னு நமக்கு வந்து மதுரை காஞ்சியில் அந்த செய்தி வருது. அல்லங்காடி, இரவு நேரம், அல்லுன்னா இருட்டு நேர கடைகள் இருந்ததான். இன்றைக்கி இருட்டு கடை அல்வான்னு திருநெல்வேலியை சொல்கிறோம்ல, அதே போல்
இன்றைக்கும் அந்த மதுரை மாநகரம் இன்னும் சிறப்பாக இருக்குது. என்றும் மதுரை அந்த மாதிரி இருக்கும். இன்னும் கூட எடுத்துக்காட்டுதெல்லாம் சொல்லியிருப்பேன். பாரதியுடைய முதல் கவிதை அச்சான இடம் மதுரையில் தான். விவேகபானுங்கிற பத்திரிகையில் தான் அச்சாச்சு. ஏன் இவ்வளவு என்ன, சினிமாவுக்கு பேசின சினிமாவுக்கு முதல் படத்துக்கு பாட்டு எழுதினவர் மதுரைக்காரர். மதுரகவி பாஸ்கர் தாஸ், காளிதாஸ்ங்கிற படத்துக்கு அவர் எழுதினார். இது மாதிரி மதுரையுடைய பெருமையெல்லாம் அதில் நான் வரிசையாக சொல்லியிருப்பேன். மேடை தமிழ் பற்றி சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி கட்டுரைகள் சின்ன சின்ன கட்டுரைகளாக இதில் இருக்கும். இது என்ன அப்படின்னா, சந்தித்ததும் சிந்தித்ததும்னா நான் சந்தித்த நண்பர்களை பற்றியும் அதன் காரணமாக என் சிந்தனைகள் ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் பற்றியும் சொல்லியிருப்பேன். வகுப்பறை சித்திரங்கள்னு ஒன்று இருக்குங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆச்சரியப்பட்டு போவீங்க. வகுப்பில் எப்படியெல்லாம் மாணவர்கள் வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்கங்கிற விஷயத்த நான் கல்லூரி அனுபவங்களை வந்து சொல்லியிருப்பேன். நான் கல்கியில் எழுதின அந்த சினிமாவுக்கு போகலாம் வாங்க மாதிரியே இன்னொன்று எழுத சொல்லி கேட்டாங்க. என்ன தலைப்பில் எழுதலாம் அப்படின்னோடனே, எப்போ பார்த்தாலும் எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா, ஜெயிக்கிறதா இருந்தால் ரொம்ப கஷ்டப்படு, அப்படி இது பண்ணு, ரொம்ப சுதாரு அப்படிலாம் சொன்னாங்க. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, சிரித்து கொண்டே ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தேன். உடனே அந்த பத்திரிகை அதனுடைய ஆசிரியர் ரொம்ப மகிழ்ச்சியானு சொன்னாங்க, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு தடவை காலில் அடிபட்டிருந்ததான். அப்போ எப்படி நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்கன்னு கேட்டபோது, படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் அப்படின்னார் அவர். நான் அதே மாதிரி சிரித்து கொண்டே ஜெயிப்பேன் அப்படின்னு நான் எழுத ஆரம்பித்தேன். கல்கியில் தொடராக வந்தது. 13 வாரம் நான் தொடர்ந்து எழுதினேன். சின்ன சின்ன கட்டுரைகள் தான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் ஒவ்வொரு கட்டுரையிலையும் நான் சொல்லக்கூடிய செய்திகள் வந்து, அதாவது சொல்ல போகிற விஷயத்தினுடைய தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகிழ்ச்சி இருக்கணும், அதில் ஜெயிக்கணும், அதான் முக்கியம். ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால், முதல்ல நம்பினார் கெடுவதில்லை அப்படின்னு அதில் ஆரம்பிச்சிருப்பேன். அதே மாதிரி வாங்க பழகலாம், வாங்க ஐயா பழகலாம் அப்படின்னு, அது அந்த நேரம் அந்த சிவாஜி படம் வந்த நேரம், வாங்க ஐயா பழகலாம் வாங்க ஐயா அப்படின்னு சொல்கிற அந்த டயலாக் எங்கே பதில் இருந்துச்சு. அதனால் அதே தலைப்பு போட்டிருந்தேன். அதே மாதிரி உன்னைப்போல் ஒருவன் படத்தில் வரக்கூடிய வானமே எல்லை என்பது இனிமேல் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு கமலஹாசன் எழுதியிருப்பார். அந்த பாட்டு வரியை வச்சுக்கிட்டே வானமே எல்லை எல்லாம் என்ன சொல்லுவோம், வானமே இல்லை வானமே இல்லைமோ, வானமே எல்லை என்பது இனிமேல் இல்லை அப்படின்னா அதையும் தாண்டிட்டோம்னு அர்த்தம். ஜெயம் உண்டு பயமில்லை மனமே அப்படின்னு பாரதியாருடைய வரி, அதை வச்சு ஒரு வார்த்தை போட்டிருப்பேன். இப்போ இதில் வரக்கூடிய கட்டுரையில் இருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான விஷயத்தை வச்சு சொல்லியிருப்பேன். இப்போ மாணவர்களோட டூர் போகிறோம்னு வச்சுங்களேன், அப்போ அவங்க வந்து ஒவ்வொரு செய்தியாக கேட்பாங்க, அதை பற்றி பேசிக்கிட்டே போகிற மாதிரி ஒரு காட்சி வரும். அதில் ஒரு மரவட்டை மாதிரி ஒரு இது போகும், ரயில் வண்டி பூச்சி அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். ஒன்று இன்னொருத்தன் கேட்பேன், சார் இது ரயில் கண்டுபிடிச்ச பிறகு தான் இதுக்கு ரயில் வண்டி பூச்சின்னு பேர் வந்துச்சு, அப்போ அதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன பேர்? அப்போ நான் சொன்னேன், அதுக்கு முன்னாடி மரவட்டம் தான் பேர், இப்படி நெளிவாக போகிறதுனால ரயில் வந்த பிறகு இதுக்கு இந்த பேர் வந்துருச்சு அப்படின்னே. பாருங்கள் சார் எத்தனை கால், அப்போ அது எவ்வளோ பெரிய வலிமையாக இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், அப்படி இல்லை, ஒரு தடவை டிஸ்கவரி சேனலில் காமிச்சாங்க, 2 கால்களை உடைய மனிதன், 4 கால்களை உடைய விலங்கு, 6 கால்களை உடைய வண்டு, 8 கால்களை உடைய சிலந்தி, நிறைய கால்களை உடைய மரவட்டை. இதை காமிச்சிட்டு அந்த டிஸ்கவரி சேனலில் பேசினவர் தமிழில் சொல்கிறாரு, நிறைய கால்களை உடைய மரவட்டை, 8 கால்களை உடைய சிலந்தி, 6 கால்களை உடைய வண்டு, 4 கால்களை உடைய ஆடு மாடு விலங்குகள், இது எல்லாவற்றையும் 2 கால்களை உடைய மனிதன் அடக்கி ஆள்கிறான் என்றால் வலிமை என்பது கால்களில் மட்டுமில்லை. சொன்ன உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. உண்மைதான், நிறைய கை இருந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிப்போம். ஒரு வாத்தியார் சொன்னாராம், ராவணனுக்கு 10 தலைன்னு இருக்கார். ஒன்று ஒரு பையன் எந்திரிச்சு எப்படி அப்படின்னு இருக்கான். எப்படின்னா என்னடா அப்படின்னாரு. இல்லை இந்த பக்கம் 5 தலை, இந்த பக்கம் 5 தலையா, இல்லை ஒரு தலைக்கு மேலே ஒரு தலையாக அடுக்கு பணம் மாதிரி அடிக்கிருப்பாங்களான்னு கேட்டிருக்கான். அவர் பார்த்ததில்ல ராவணனை. இங்கிட்ட 5 தலை, இங்கிட்ட 5 தலை, உட்காரு அப்படின்னாரு. இன்னொரு எழுந்திரிச்சு, அப்படின்னா எப்படி சார் குப்புறப்படுப்பேன் அப்படின்னு கேட்டிருக்கான். யாராவேன் அப்படின்ட்டு, டேய் ஒரு தலைக்கு மேலே ஒரு தலையை அடுக்கு பணம் மாதிரி அடிக்கிருப்பாங்கடா, உட்காரா. கடைசியாக ஒரு பையன் எழுந்திரிச்சான், அந்த 10வது தலை அரிச்சுன்னா எப்படி சார் சொரிவேன் அப்படின்ட்டு இருக்கான். இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா பையங்க பதில் சொல்கிறது கஷ்டம்.
எட்டயபுரத்தில் பிறந்தவர் யார்? வாத்தியார் கேட்டாராம். ஒரு பையன் எந்திரிச்சு சொல்ல முடியாதுயா அப்படின்னு இருக்கான். ஏன்டா அப்படின்னு இருக்காரு. எட்டயபுரத்தில் எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க? ஏன்டா போய் கேட்டால் என்ன அர்த்தம்? பாரதியார் எங்கே பிறந்தார்னு கேட்டால் சொல்லிவிடுவேன் அப்படின்னு. இதே மாதிரியான செய்திகள்லாம் ஒவ்வொரு வாரத்துலேயும் ஒரு நகைச்சுவையோடு சேர்த்து சொல்லியிருப்பேன். சரி, இதில் நல்ல அபூர்வமான விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த பெட் அனிமல்ஸ், நாய்கள்லாம் வளர்க்குறோம், பூனை வளர்க்குறோம், மேல்நாடுகளெல்லாம் முதல்ல உடும்பெல்லாம் வளர்க்குறாங்க. இந்த நாய்கள் வளர்க்குற போது அதனுடைய தன்மை எப்படி இருக்குங்கிறதுக்கு நான் ஒன்றில் படித்தேன். ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உருவாக்கினவர் யாருன்னு கேட்டால் செண்பகராமன் என்கின்ற நம்முடைய நாகர்கோவில் பகுதியை சேர்ந்தவர். செங்கோட்டைன்னு சொல்லுவாங்க அவரை. அவர் யாருன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ ஹிட்லரோடு இருந்தவர் அவர். அது மட்டும் இல்லை, ஹிட்லரையே வருத்தம் தெரிவிக்க வச்சாரும்பாங்க. இந்தியர்களை கேவலமாக பேசிட்டாருங்கிறதுனால ஹிட்லரை போய் நேரடியாகவே பார்த்து நாங்கள் வீரமிக்கவங்க தான் சொல்லிட்டு வந்தாருப்பாங்க. அவர் வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை நான் படித்து பார்த்தேன். ஜெய்ஹிந்த் செண்பகராமன் ரகமிங்கிறவள் எழுதியிருக்கார். ஒரு நாள் ஒரு வெள்ளைக்காரன் அவரை பேட்டி எடுக்க வந்திருக்கான். அப்போ இவர் வளர்க்குற நாய் ஒன்று படுத்துருந்துருக்கு. அவன் பேட்டி எடுத்துக்கிட்டு இருந்தவன் இந்த நாயை காமிச்சு, இதனால் உங்களுக்கு என்ன லாபம்னு கேட்டான். ஒன்றும் இல்லை, நீ துப்பாக்கி எடுத்து இப்படி நீ நெத்தியில் வச்சேன்னு வச்சுக்கோ, உடனே இந்த நாய் பாஞ்சு உன் குறவலையை பிடிச்சிரும் அப்படின்ட்டுருக்காரு. சரி, நான் என்ன பண்ணியிருக்கேன், சரி சிரிச்சுக்கிட்டே சரின்ட்டு முடிய போகிறப்ப என்ன பண்ணியிருக்கேன், படாரம் துப்பாக்கி எடுத்து அவர் நெத்தியில் வச்சுக்கிட்டான். அந்த நாய் பேசாமல் படுத்துருந்துருக்கு. உடனே அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், நல்லா காப்பாற்றுது உங்கள் நாய், இதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வாழ்கிறீங்களாக்கும். உடனே அவர் அந்த துப்பாக்கி அப்படி விளக்கிட்டே சொன்னாரான். அதில் குண்டு இல்லைன்னு அந்த நாய்க்கு தெரியும் அப்படின்னு இருக்காரு. அதிர்ச்சிக்கு அடைஞ்சு கேட்டிருக்கான். எப்படி அப்படின்னு கேட்டான். இல்லை, இதில் குண்டு இருந்திருந்தால் கந்தக வாசனை அதுக்கு தெரியும். எங்கே நீ குண்டு போட்டுட்டுல சேம் மேலே வீணார். அவன் குண்டை எடுத்தானே இல்லையா, பாஞ்சிருச்சு அவன் மேலே அப்படியே. இப்போவும் கூட நீங்கள் பார்க்கலாம், ஏர்போர்ட்டில் விமான நிலையத்தில் எல்லாம் நாயை கூட்டிகிட்டு அவங்க வர்றாங்க இல்லையா, மோப்ப நாயை கூட்டிகிட்டு, அதுக்கு கந்தக வாசனை தெரியும். இந்த செய்தி அதில் நான் எழுதியிருப்பேன் ஜெய்ஹிந்த் செண்பகராமனில். இப்போ ஒன்று பாருங்கள், நாம் பழக்கிறத பொறுத்து பாம்பை கூட நம்மோட பேச வைக்கிற அளவுக்கு பழக்கிடலாம்னு சொன்னால், டால்ஃபின் மீன்கள் மனிதர்களோட நட்பாக இருக்குதுன்னு சொன்னால், இதெல்லாம் எவ்வளோ அபூர்வமான விஷயம். இதெல்லாம் சொல்லி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா எல்லாத்தையும் உற்று நோக்கினா போதுங்க. அதுதான் அதனுடைய வெற்றிக்கு அடிப்படை காரணம்னு இதில் சொல்லியிருப்பேன். நிறைய பேசலாங்க. ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.